கட்சி வந்துட்டு ஒரு வலுவான கட்சி. சொல்லப்போனா மக்கள் அதிகம். அந்த மக்களோட ஓட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி கட்சி எனக்கா, உனக்கா, அப்பாவுக்கா, பையனுக்கா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல பிரச்சனைனாலே நெறைய பேர் இருப்பாங்க. நெறைய நாரதர்கள் இருப்பாங்கல்ல சார். அதுக்குள்ள நெறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எனக்கும் பங்கு இருக்கு, உனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லும்போது, அ எலக்ஷன் நெருங்கிட்டே இருக்கு. கூட்டணி பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இது எங்க சார் போய் முடியும்? இது எங்க போய் முடியும்னா, பாஜக, அதிமுக கூட்டணியில் போய் முடியும். ஓ! ஏன்னா, முதல்லயே அப்போ ஐயா போய் பாட்டு வந்துட்டாரு குருமூர்த்தி, டெல்லி அனுப்பி. ஏன்னா, பாஜகவால் தான் நான் என்னுடைய சின்னம் போச்சு. பாஜகவால் தான் என்னுடைய பாமக கழுதை தேஞ்சு கட்டரும்பாச்சுன்னு பேச ஆரம்பிச்சார். குருமூர்த்தியை டெல்லி அனுப்பி கூட இப்போ எம்ஜிஆர் பெருந்தொண்டர் சைதையார் கூட போறாங்க. போய் பாஜகவால் தான் உங்களுக்கு வாழ்க்கையே வந்தது. உங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தோம். பல அதிகாரம் உள்ள இலாக்காக்கள் கொடுத்தோம். அதனால தேசிய நீங்க இப்போ பாஜகவை ஒரு தீண்டத்தகாத கட்சின்னு சொல்லாதீங்க. எதிர்காலத்தில் நீங்க பாஜகவில் இணைய வேண்டி வரும். பாஜகவை பேசுவதை அளந்து பேசுங்கள். இப்படி குருமூர்த்தி அனுப்பி பாஜக பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னரை உருவாக்கி வைத்தார்கள். இப்போ பாஜக அண்ணா போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி, இதை ராமதாஸ் சுசீலாமாவும் முடிவு பண்ணிட்டாங்க.